நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்களில் இடம்பெற்றுள்ள அரசியல் தலைவர்களின் வாரிசுகளை குறித்து இந்த காணொளியில் காணலாம். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த எம். கிருஷ்ணசாமி அவர்களின் மகனான எம். கே. விஷ்ணு பிரசாத் அவர்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து 4,55,000 வாக்குகளை பெற்று எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து எம்பியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான திரு. துரைமுருகன் அவர்களின் மகனான கதிரானந்த் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக வேலூர் மக்களவை தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். திரு. கதிரானந்த் அவர்கள் இந்த முறை பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையானது 5,68,000 என்ற அளவில் உள்ளது. திமுகவின் முன்னாள் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமாக முரசொலி மாறன் அவர்களின் மகனான தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய சென்னை தொகுதியிலிருந்து 2வது முறையாக 2,40,000 வாக்கு வித்தியாசத்தில் எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். இவர் கடந்த முறையும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக பணியாற்றியிருக்கிறார். திமுகவின் முன்னாள் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு. ஆற்காடு வீராசாமி அவர்களின் மகனான கலாநிதி வீராசாமி அவர்கள் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தொடர்ந்து 2வது முறையாக எம்பியாக வெற்றி பெற்றிருக்கிறார். கலாநிதி வீராசாமி அவர்கள் இந்த முறை 4,97,000 வாக்குகளை பெற்று எம்பியாகியிருக்கிறார். திமுகவின் முதன்மை செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான கே. என். நேரு அவர்களின் மகனான அருண் நேரு அவர்கள் முதல் முறையாக இந்த தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் 3,86,000 வாக்கு வித்தியாசத்தில் முதல் முறையாக எம்பியாக வெற்றி பெற்றிருக்கிறார். மதிமுகவின் பொதுச் செயலாளரான வைகோ அவர்களினுடைய மகனான துரை வைகோ அவர்கள் இந்த தேர்தலில் முதல் முறையாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்டிருந்த அதிமுக வேட்பாளரை விட 3,10,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சராக இருந்தவருமான ப. சிதம்பரம் அவர்களின் மகனான கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து 4,27,000 வாக்குகளை பெற்று எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கடந்த முறையும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருந்தார். முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் அவர்களின் மகளான கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தொடர்ந்து 2வது முறையாக எம்பியாக வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 3,93,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். வசந்த் அண்ட் கோவின் நிறுவனரும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் எம்பியாக இருந்தவருமான வசந்தகுமார் அவர்களுடைய மறைவை தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தலில் அவருடைய மகனான விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். நாடாளுமன்ற தேர்தலிலும் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விஜய் வசந்த் அவர்களே களமிறக்கப்பட்ட நிலையில் 5,46,000 வாக்குகளை பெற்று கன்னியாகுமரியின் எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். திமுகவை சேர்ந்தவரும் முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தவருமான தங்கபாண்டியன் அவர்களின் மகளும் தற்போதைய நிதி அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்களின் சகோதரியுமான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 2,20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். கடந்த தேர்தலிலும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.